விவசாயம், கால்நடை வளர்ப்பு, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த கண்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்தார். 1.5 வருடங்களில் இவை அனைத்தையும் மாற்றிவிட முடியாது. இன்றும் அரசு சேவையில் திருட்டு, மோசடி, ஊழல் நிலவுகிறது. எனவே நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரசு சேவையையும் மறுசீரமைக்க வேண்டும். அவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்னும் இதில் திருத்த வேண்டிய விடயங்களும் இருக்கின்றன. தடை செய்யப்பட்ட பொருட்கள் நாட்டுக்கு வருவதற்கு எமது அரசாங்கத்தை சேர்ந்த குறிப்பிடத்தக்க ஒரு தரப்பினர் இன்னும் தொடர்பில் இருக்கின்றனர். நாம் அதனை புதியதாக்க முயன்றாலும் அரசாங்கம் இன்னும் பழைய முறையிலேயே செயற்படுகிறது. நாம் அதனை கட்டாயமாக தீர்க்க வேண்டும். ஆனால் மக்களுக்கு வழங்கிய ஒரு பிரதான வாக்குறுதியை நாம் நிறைவேற்ற வருகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது என்ன? தற்போது பிரமுகர்கள் என தம்மை நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் முன்னங்கிக் கொண்டிருக்கின்றனர். திருட்டு, மோசடி மற்றும் ஊழலுக்கு எதிராக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தற்போது செயற்பாட்டில் இருக்கிறது. எப்போதாவது இந்த பிரமுகர் வகுப்பினர் விலங்கிடப்பட்டு சிறைச்சாலை பஸ்களில் ஏறி செல்வார்கள் என நீங்கள் நினைத்தீர்களா? பிரமுகர்கள் என கூறப்பட்டவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வாக்குமூலம் வழங்குவார்கள் என நினைத்தீர்களா? எதிர்வரும் 3 வருடங்களிலும் அவ்வாறான தொடர்ச்சியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். அது உறுதி. நாம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி, அதனை நாம் நிறைவேற்றுவோம். அவர்களுக்கு ஒரு தவறும் இடம்பெற்று விட்டது. தற்போது அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பிரியாமல் ஒரே சின்னத்தில் போட்டியிட்டிருக்க வேண்டும். திருடர்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒன்றிணைந்து வாருங்கள். அவ்வாறு செய்யாவிட்டால் சரி வராது. இவர்கள் எமக்கு வேட்டு வைக்கின்றார்கள் என தற்போது தயாசிரி கூறுகின்றார். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் ஆட்சியிலும் அவர்களுக்கு தவறு நேர்ந்தது. ரணிலும் சஜித்தும் அனைவரும் பிரியாமல் ஒன்றிணைந்து தேர்தலில் போட்டியிட்டிருக்க வேண்டும். ஏன் அவ்வாறு போட்டியிடவில்லை? தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எனவும் தம்மை துரத்தும் என்றும் அவர்கள் நினைத்திருக்கவில்லை. தற்போது கணக்கு போட்டுவிட்டு காலையிலிருந்து இரவு வரை GLPRSின் வீட்டில் கூடுகின்றனர். ஐயோ கடவுளே, நீதிமன்ற காலத்தில் இவ்வாறு செய்கின்றார்கள். நீதிபதிகளுக்கு அவ்வாறு செய்ய இடமளிக்க வேண்டாம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு செல்வோம் என கூறுகின்றனர். அந்த காலத்தில் மனித உரிமைகள் அமைப்புகளுக்கு இந்நாட்டின் சிலர் சென்ற போது GLPRS கூறினார், எமது நாட்டு பிரச்சனைகள் நாமே தீர்த்து கொள்வோம் என கூறினார். நீங்கள் எம்மை திரும்பி பார்க்கவோ கவனிக்கவோ வேண்டாம் என கூறினார். உங்களது செயற்பாடுகளை கவனியுங்கள் என கூறினார். அவ்வாறு கூறிய GLPRS தற்போது அங்கு ஓடுகின்றார். உண்மையில் இங்கு எதிர்க்கட்சி என்று ஒன்றும் இல்லை, பலவீனமாக இருக்கிறது. எதிர்க்கட்சி பலவீனமாக இருப்பதால் சில ஊடகங்கள் அந்த வேலையை தாம் பொறுப்பேற்க வேண்டும் என நினைக்கின்றன. ஊடகங்கள் பாரிய அளவில் அரசியல் செய்கின்றன என்றால் அதன் அர்த்தம் என்ன? எதிர்க்கட்சி ஒன்று நாட்டில் இல்லை. விபக்ஷ